சீரியல் நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். சின்ன திரையில் விஜய் சேதுபதி அப்படின்னு கூட இவருக்கு ஒரு சின்ன செல்ல பெயரும் இருக்கு. விஜய் தொலைக்காட்சியில் சிறுகடிக்கை ஆசை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவர். சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அப்போ ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சிறகடிக்கை ஆசை முத்து இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டதற்கு அவர் வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு கர்ப்பிணி பெண் அவங்களுக்கு வந்துட்டு எடுத்தோடனே குழந்தை பெற்றுக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த பயணம் ஒன்று இருக்கும். தலை கிறுகிறுன்னு சுற்றும், வாந்தி எடுப்பாங்க, மயக்கம் வரும். அதுக்கப்புறம் பல வழிகளை தாண்டி அந்த குழந்தைய வந்து பெற்றெடுப்பாங்க. அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற குழந்தை வந்து வெளியில் வரக்குள்ளேயும் அந்த ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்தது. வெளியில் வந்த உடனே அந்த உலகத்தை பார்க்கக்குள்ள அப்பா நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான். இன்னும் நான் வந்து தவழணும், நடக்கணும், ஓடணும், நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஜேர்னிக்கு வந்துட்டு எப்போவுமே நிறையா பேர் வந்து சொல்கிறது, நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்கேன், ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டதற்கு, நான் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், மனிதர்கள்னு சொல்லுவேன். என் கூட பயணித்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு வந்து நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு நான் வளர்க்குற நாய் கொண்டு அது வந்து நன்றினா எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு. கூட இருக்கிற இயக்குனர்கள், நடிகர்கள் அண்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க நான் வந்து எப்படி நடிக்கணும், நான் வந்து எப்படி பிரதிபலிப்பாகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு நான் இப்போ சிறகடிக்கை ஆசையே வந்து எடுத்துக்கோங்களேன். அதில் வந்துட்டு இயக்குனர் வந்து ஒன்று சொல்லி தருவார், அதை நான் கற்றுப்பேன். அதே போல் இன்னொருத்தவங்க வந்து அதாவது கேமராமேன் வந்து இப்படி ஒன்று சொல்லி தருவாங்க, அதையுமே நான் வந்து கற்றுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவாக நடிக்கிற சுந்தர்ராஜன், அனிலா இவங்க 2 பேருமே வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். 2 பேருமே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு முறையை வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட இருக்கிற மனிதர்கள் தானே தவிர ஸ்ட்ரகிள்ஸுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.